அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழகத்தில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் மாதம் பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது ரூபாய் 1000க்கு பதிலாக ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவது குறித்தும் மேலும் குடும்பத் தலைவருக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளிர் உரிமைத்தொகை கடந்த திமுக ஆட்சியில் ரூபாய் 1000 பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமைத்தொகையாக ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. இதற்கு போட்டியாக தாவேக சார்பாக வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதியில் ரூபாய் 2500 வழங்கப்படும் என கூறப்பட்டது. 60 வயது வரை உள்ள அனைத்து மகளிருக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டது. இந்நிலையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என பெண்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் மே மற்றும் ஜூலை மாதங்களில் ரூபாய் 1000 மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் மகளிர் உரிமைத்தொகை தொடர்பாக 2 முக்கிய அப்டேட் வெளியாகி உள்ளது. உரிமைத்தொகை திட்டத்தில் இப்போது கொடுக்கப்படும் ரூபாய் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி செயல்படுவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என தீவிரமாக பரிசீலித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்தால் எத்தனை லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளது, அவர்களில் எத்தனை பேர் தகுதியானவர்களாக இருப்பார்கள் என அரசு கணக்கெடுக்க உள்ளது. இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் மற்றும் அப்போது பயனாளிகளாக இருப்பவர்கள் என எல்லோரும் மாதம் ரூபாய் 2500 கொடுத்தால் மாதம் மற்றும் ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை தமிழ்நாடு அரசு கணக்கீடு செய்ய உள்ளது. தற்போது மகளிர் உரிமைத்தொகை பெற்று வரும் பயனாளிகளில் 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற பட்டியலும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. அவர்களை இந்த திட்டத்தில் இருந்து நீக்கி முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் அரசுக்கு ஏற்படும் செலவுகள் மற்றும் நிதி மாற்றம் குறித்து கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்த கணக்கீடுகள் அனைத்தும் முழுமையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு திட்டத்திற்கான கூடுதல் நிதி சுமையை அரசு எவ்வாறு சமாளிக்கலாம் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட உள்ளனர். வரவிருக்கும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனையின் போது தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்ற இறுதி முடிவு எடுக்கப்படும். இதன் பின்னரே மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் 2500 எப்போது வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.